வணக்கம் சாரே. இந்தாங்க, இத பார்த்து சொல்லுங்க. வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஜாதகக்காரனுக்கு புதன் திசை பிறக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாதகக்காரனை கையிலேயே பிடிக்க முடியாது. புதன் கொடுத்தா பூண்டு கொடுக்குமா? கோடி கோடியா கொடுப்பான். புரியுதா? 54 வயசுல இவருக்கு சுக்கிர தேசம் வருது. அந்த காலகட்டத்துல இவர் பிரதம மந்திரி ஆனாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லடா, பாத்துக்கங்களேன். புரிஞ்சதா? இந்த ஜாதகக்காரனை குரு முத்தமிட்டதால 95 வயசு வரைக்கும் இவர மரணம் நெருங்கவே முடியாது. தெரிஞ்சதோ? தொலைபேசி நல்லதா போச்சு. ஹலோ மினிஸ்டரா, மதியம் 4 மணிக்கு நாங்க இருப்போம் சார். சார் 2 மணி முடியாது சார், 4 மணி தான் சார். தேங்க்யூ சார். கெஞ்சிரா இருப்பா. எப்படி எப்படின்னா மினிஸ்டர் நம்ம கிட்டதான் ஜாதக பாப்பா அடம் பிடிக்கிறாப்ல. அதான் கேக்குறேன், எப்படி? என் போன்ல தான் நான் பேட்டரியே போடலையே, அப்புறம் எப்படி காலு? ஒரு லக்னத்தில் 9 கிரகணமும் உச்சம் பெற்ற ஒருவன், அந்த ஒருவன் பேட்டரி இருந்தும் பேசலாம், இல்லாமலும் பேசலாம், எப்படி வேணுமானாலும் பேசலாம். தெரிஞ்சுக்கிட்டியா? ஏன் அப்பப்ப தெரிஞ்சதா புரிஞ்சதான்றீங்க? தம்பிய வேற அப்பப்ப அடிக்கிறீங்க. அப்புறம் சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. இந்த ஜாதகக்காரன் அவனோட கடைசி காலங்கள்ல மகாராஜா போல கோடி கோடி செல்வங்களோட நோய் நொடியே இல்லாம வாழ்வான். அப்பவே ஜாதகக்காரன் இவன் தான்டா. அதுக்கு என்ன சிறப்பு வாழ்த்துக்கள். இவன் நோய் நொடி இல்லாம வாழ்வானா? கேன்சர் பேஷண்ட் அவன் தெரியுமா? இன்னும் 2 நாள்ல செத்துருவான்டா அவன். இவன் கோடி கோடியா சம்பாதிப்பான். பல பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு கட்டாம சாவு போறான் பரதேசி. அதுவும் ஏன் தலையில வந்து உழுவுது. சாவுறதுக்குள்ள உன்ட்ட ஜாதகம் பாக்குறதா கடைசி ஆசைன்னு சொன்னான்டா. நீ ஒரு டுபாகூர்னு சொல்லி அவன் நம்பல.